விவசாயத்திற்கும் குடிநீர் வழங்குவதற்கும் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காமல் அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது என சாடியுள்ளார். விவசாயத்திற்கு 24 மணி நேரம் வழங்க வேண்டிய மும்முனை மின்சாரத்தை கையாளாகாத திமுக அரசு 8 மணி நேரம் மட்டுமே வழங்கி வருவதாகவும், அதுவும் தொடர்ச்சியாக வழங்காமல் முறை வைத்து வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். பல நேரங்களில் லோ வோல்டேஜ் மின்சாரம் வழங்கப்படுவதால் மின் மோட்டார்கள் பழுதடைந்து பயிர்கள் கருகுவதைக் கண்டு விவசாயிகள் கண்ணீர் வடிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். குடிநீர் திட்டங்களுக்கான மின் மோட்டார்கள் இயங்குவது 20 மணி நேரத்தில் இருந்து 14 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குடிநீர் வழங்குவதிலும் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் கோடையில் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும், குறுவை சாகுபடிக்கு விடியா திமுக அரசு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் வழங்காததால் டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தடையின்றி 24 மணி நேரமும் விடியா திமுக அரசு மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார்.